கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்தி செல்வாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபையால் கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த இடத்தில் உங்களுக்கு தரும்படிக்காக கர்த்தர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். சபையே வம்ச வரலாற்றிலே இல்லாத நீ யார், எங்கிருந்து உருவானாய் என்ற தலைப்பில் ஒரு டிராக்ட் இருக்கிறது. அது மிக முக்கியமாக நிர்பந்தமாக இருந்தது. இது இடுவதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்று சொல்லி சிலர் வருகிறார்கள். அவர்கள் வேத புரட்டரும் கள்ள உபதேசிகளும் என்று சில சபையார் சேர்ந்து ஒரு டிராக்ட் இட்டிருந்தார்கள். அதற்கு மறுபடி இது வேத புரட்டர்கள் யார், கள்ள உபதேசிகள் யார் என்பதை குறித்து இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வாங்கி படியுங்கள், மற்றவர்களும் கொடுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு சிடி இருக்கிறது, ஆடியோ சிடி அல்ல, வீடியோ சிடி. ஆபிரகாமை தேவன் அழைப்பது முதல் வெளிப்படுத்தல் புஸ்தகம் வரையிலும் உள்ள காரியங்களை ஷார்ட்டாக எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் மிக பிரயோஜனமாக இருக்கும். இதன் விலை 25 ரூபாய். தேவைப்பட்டவர்கள் வாங்கலாம். ஒரு சத்திய வேதமும் வேதத்தின் வெளிச்சம் என்கிற பெயரில் ஒரு புஸ்தகம் இருக்கிறது, 50 ரூபாய். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரையிலும் உள்ள பொருள்கள், அதாவது ஆதியாகமம் முதல் வாசித்து வரும்பொழுது நிழலும் பொருளுமாக உள்ள சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். தேவைப்பட்டவர்கள் வாங்கி உபயோகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய செய்திக்கு ஆதாரமாக வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஜனங்கள் உம்மை துதித்து மகிமைப்படுத்தி வந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து வந்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இன்று பலவிதமான விசுவாசத்தில் எந்த விசுவாசம் சரி, எந்த விசுவாசம் தவறு என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியாமல் ஏராளம் ஜனங்கள் நாசத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, தேவனால் வந்த சபை அது, எப்படி ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை குறித்து நாங்கள் ஆழமாக சிந்திக்கவும் அதன்படி நடந்து உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்புவிட்டு செபிக்கிறேன். எங்கள் தேவன் பேசி நாங்கள் கேட்பது மட்டுமல்ல, சபையில் அங்கத்தினர் ஆகாதவர்கள் சபையில் அங்கத்தினராக, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதவர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள என் தேவாதி தேவன் கிருபை செய்வீராக. அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவாய் வெளியேறப்பெற்ற உம்முடைய நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். யாரை சபையில் சேர்த்து கொண்டு வந்தார்? ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். சபை என்றால் என்ன, ரட்சிக்கப்படுவர்கள் யார் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்று எல்லாரும் எங்கள் சபை ஆதி சபை, எங்கள் சபை முதல் சபை, எங்கள் சபை தாய் சபை, எங்கள் சபைதான் உண்மையான சபை என்று சொல்லிக்கொண்டு எல்லா சபையாரும் அவருடைய சபைகளுக்கு அவகாசத்தை கூறுகிறார்கள். இப்பொழுது முக்கியமாக ஆர்சி சபையார் சொல்லுவார்கள், எங்கள் சபைதான் ஆதி சபை, எங்கள் சபைதான் தாய் சபை என்று சொல்லுவார்கள். ஆனால் பெந்தேகோஸ்தே சபையார் என்ன சொல்லுவார்கள் என்றால், இயேசு எங்களுக்கு இப்படி சொன்னார், அதன்படி பெந்தேகோஸ்தே நாளில் உருவான சபை எங்கள் சபை. இப்பொழுது நாம் ரட்சிப்பு என்றால் என்ன,
ரட்சிப்பு எப்படி இந்த மனுக்குலத்துக்கு வருகிறது, சபை என்றால் எது, எப்பொழுது எப்படி சபையில் அங்கத்தினர் ஜனங்கள் ஆகிறார்கள் என்பதை குறித்து நாம் திட்டவட்டமாக அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ரட்சிப்பு அல்லது புதிய ஏற்பாட்டில் ரட்சிப்பு எப்பொழுது இறங்குகிறது என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. சபையலான் என்றால் என்ன என்பதை குறித்தும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் எல்லா சபைகளும் சபைகள் தான், சரியா? எல்லா சபைகளும் எங்கள் சபை தான் உண்மையான சபை என்று எல்லா சபைகளும் சொல்லுகிறார்கள். ஆர்சி சபையாரும் இது தாய் சபை என்று சொல்லுகிறார்கள். கொடிக்கீழ் கொடியை காட்டி கொடிக்கீழ் போனால் ஞானஸ்நானம் என்று சொல்லுகிற ஒரு சார்வேஷன் ஆர்பியும் எங்கள் சபைதான் ஆதி சபை அல்லது எங்கள் சபைதான் உண்மை சபை என்று சொல்கிறார்கள். லண்டன் மிஷன், சிஎஸ்ஐ, லுத்தரன் இப்படிப்பட்ட சபைகளும் எங்களுடைய சபைதான் தாய் சபை அல்லது எங்களுடைய சபைதான் உண்மையான சபை என்று சொல்கிறார்கள். பெந்தேகோஸ்தே சபைகள், இயேசுநாம சபைகள், எல்லா சபைகளும் எங்களுடைய ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஒரு அவகாசத்தை கூறுகிறார்கள். அதனால் வேத சரித்திரத்தின்படி வேத ஒழுங்கின்படி வந்த சபை எது, ரட்சிப்பு என்ன என்பதை குறித்து நாம் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது நாம் என்ன வாசித்தோம்? ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினம் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். சரி, சபையை குறித்து பார்ப்போம். முதலாவதாக சபை என்றால் என்ன? பழைய ஏற்பாட்டில் சபை என்ன, புதிய ஏற்பாட்டில் சபை என்ன? பழைய ஏற்பாட்டில் யாரை சபை என்று சொல்லுகிறது? அதாவது பழைய ஏற்பாட்டில் இந்த இஸ்ரவேல் சந்ததி என்று சொல்லுவது யாரு? யாக்கோவின் பிள்ளைகள். யாக்கோவுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் தான் இஸ்ரவேல். இஸ்ரவேல் சந்ததியால் பழைய ஏற்பாட்டில் சபை. அதே போல் புதிய ஏற்பாட்டிலும் அந்த ஈசாக்கின் ஸ்தானத்தில் இயேசு வந்து நிற்கிறார். இயேசு 12 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார் அல்லது இயேசு 12 சீசர்களை உருவாக்குகிறார். அவர்கள் மூலம் ஒரு சபையை உருவாக்குறார். அதுதான் சபை. ராஜ்யம் யாருக்கு சொந்தம்? பழைய ஏற்பாட்டு ராஜ்யம் யாருக்கு சொந்தம்? வாக்குத்தத்தம் யாருக்கு தெரியுமா? சொல்லுங்களேன். ராஜ்யம் ஈசாக்கு தான் சொந்தம். ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கும் உனக்கு பிறக்கும் உன் சந்ததிக்கும் நான் இந்த தேசத்தை வாக்குத்தத்தம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆதியாகம புத்தகம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். 17ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை வாசிக்கும். 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். ஆதியாகம புத்தகம் 17ஆம் அதிகாரம். அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இப்பொழுது வாக்குத்தத்தம் யாருக்கு கிடக்கிறது? ஆபிரகாமின் சந்ததியாகிய ஈசாக்குக்கு கிடக்கிறது. வாக்குத்தத்தம் உடன்படிக்கை ஈசாக்குக்கு கிடக்கிறது. அந்த புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டின்படி ஈசாக்கின் சந்ததியான யாக்கோவு, யாக்கோவின் சந்ததியான இஸ்ரவேல், இஸ்ரவேல் தானே சபை என்று வாசித்தோம் நாமோ, அப்படித்தானே? இனி புதிய ஏற்பாட்டில் அந்த ஈசாக்கு யார் என்று பார்ப்போம். நேரே வாருங்கள், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு வாருங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு வாருங்கள். கலாத்தியர் 3. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கென்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கென்று ஒருவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த ஆபிரகாமின் சந்ததியாக இங்கு வந்து நிற்கிறது யார்? கிறிஸ்து. அப்படியானால் ஆபிரகாமின் சந்ததியாகி ஈசாக்காக இங்கு மனுஷீகத்தில் வந்து நிற்கிறார் இந்த கிறிஸ்து. அங்கு அந்த ஆபிரகாமின் சந்ததியாக மாம்சீகத்தில் வருகிறவர்கள் தான் சபை. ஆனால் இங்கோ இந்த ஈசாக்கின் பிள்ளைகளாக, இந்த ஈசாக்குடைய ஆவியை பெற்றோர்களாக யார் யார் வருகிறார்களோ அவர்கள் தான் சபை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்கள் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6 படியுங்கள். கலாத்தியர் 4:6. மேலும் கலாத்திய சபைக்கு சொல்லுகிறார், மேலும் நீங்கள் பிள்ளைகளாக இருப்பதனால்
தேவனுடைய ஆவியை யார் அவருடைய ஆவியை தருகிறாரோ அவரை நாம் அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரன் இங்கு மரியாளுடைய மகனாக கண்டிருந்த இவருடைய ஆவியை உங்கள் இருதயத்தில். அப்படியானால் பரிசுத்த ஆவி என்று சொல்லுகிற ஆவி யாருடைய ஆவி? மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்படியானால் நம்முடைய இருதயங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவி யாருடைய ஆவி? இந்த கிறிஸ்துவின் ஆவியை யார் பெறுகிறார்களோ அவர்களுக்கு தான் தேசம் சொந்தம் அல்லது ராஜ்யம் சொந்தம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அந்த ராஜ்யத்துக்கு யார் போவார்கள்? ஜலத்தினால் ஆவியினாலும் பிறவாவிட்டால் போக முடியாது. ஜலத்தினால் யார் பிறந்தார்கள்? ஆவியினால் யார் பிறந்தார்கள்? யார் சபை என்பதை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கு ஒரு வழி வருகிறது போல இங்கும் ஈசாக்காக நிற்கிறவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். அங்கு இஸ்ரவேல் சந்ததி தான் சபை, அப்படித்தானே? இங்கும் ஒரு சபை உருவாக போகிறது. எப்பொழுது உருவாகிறது, எப்படி ரட்சிக்கப்படுகிறார்கள், எப்படி சபையில் சேர்கிறார்கள், எது சபை என்று நாம் நிச்சயத்தோடு அறிந்திருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு சபை உருவாக்க போகிறார். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அந்த சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் வாசிக்கிறோம். ரட்சிப்பு எப்படி வருகிறது? இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் சுவிசேஷம் அறிவித்தார். அப்பொழுது யாராவது ரட்சிக்கப்பட்டார்களா? ரட்சிக்கப்பட்டார்களா? ரட்சிக்கப்படலையா? நோயாளிகளை சுகப்படுத்தினார் இல்லையா? குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார். குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார் இல்லையா? மரித்தோர் எழும்பினார்கள், சப்பானிகள் நடந்தார்கள். இவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களா? ரட்சிக்கப்பட்டாங்களா? அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. இந்த இப்பிரபஞ்சத்தில் அந்தகாரக்காரனுடைய பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்படவில்லை. ரட்சிப்பு எப்பொழுது வருகிறது? இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்துக்கு பின்புதான் ரட்சிப்பு இந்த உலகத்துக்கு இறங்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவதாக இவர் 12 பிள்ளைகளை தெரிந்தெடுத்து கொண்டு, பிதாவே நீர் இந்த உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த இவர்களுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன்னு சொல்லுகிறார். சரியா? யோவான் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படியுங்கள். யோவான் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷர்களுக்கு இப்போ பிதாவுடைய நாமம் யாருக்கு தெரியும்? சீசலுக்கு மட்டும்தான் தெரியும். வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருந்தார்கள், அவர்களை நீர் எனக்கு தந்தீர். 20ஆம் வசனத்தை வந்து வாசியுங்கள். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் இல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். இது யாருக்கு சொல்றாரு? இது இப்போ இயேசு கிறிஸ்து யாரை குறித்து யாரிடம் சொல்லுறார்? யாருக்கு சொல்றாரு சொல்லுங்க. முதல்ல நாம் எல்லாரும் இப்போ எங்கே போகிறோம் தெரியுமா? 1980 வருடங்களுக்கு முன்னே போகிறோம். எப்போ போகிறோம்? எங்கே போகிறோம்? 1900. ஏன் அப்படி 80 வருஷத்துக்கு முன்னால் போகிறோம்? இயேசு கிறிஸ்து பிறந்து 2011 வருஷம் ஆகுதுன்னு சொல்லுது. இதுதான் இல்லையா? இயேசு கிறிஸ்து பிறந்து 33 வருடத்துக்கு பிறகு தான் உலகத்துக்கு ரட்சிப்பு வருது. சரியா? அப்படின்னா 1980 வருடத்துக்கு முன்னால் நாம் இப்போ எங்கே போகிறோம்? எருசலேமுக்கு போகிறோம். சரியா? எல்லாரும் இப்போ எருசலேமுக்கு போகிறோம். எருசலேமுக்கு போகும்போது நம்ம பார்த்து சொல்கிறாரா, அவர் கூட கொண்டு நடக்கிற சீசர்களை பார்த்து சொல்கிறாரா? இது யாருக்கு சொல்கிறாரு? சீசர்களுக்கு தான் சொல்கிறாரு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புஸ்தகம் அந்த அதாவது மனுஷீகத்தில் அவர் மனிதனாக இருக்கும்போது நடக்கிற சம்பவங்கள். சரியா? சரியா தவறா? நமக்கல்ல, முதல்ல அவங்களுக்கு. முதல்ல சீசர்களுக்கு சொல்கிறார், நான் உலகத்துக்கு வேண்டுதல் செய்யலை, நீர் எனக்கு தந்த உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், இவர்கள் மூலம் என்னை விசுவாசிக்கலாம் வேண்டிக் கொள்கிறேன்.
நமக்கு சொல்லலை, அவங்களுக்கு. முதல்ல நாம் அங்கே போகணும். சரியா? சரியா தவறா? சரிதானே? சரி. இப்போது இன்னொரு காரியத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நான் போகிறேன் ஐயா, வேறொரு தேற்றவாளம் வருவார், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார். இப்போ அவர் வந்து தவறாக வழி நடத்துவாரா? யாரை வழி நடத்துவார்? யாரை நடத்துவார்? முதல்ல அங்கே போகணும் ஐயா, அவங்கள தான் முதல்ல அவங்க வழியாக தான் வரணுங்க, வேறு வழியே கிடையாது. ஏன்னா அப்போஸ்தலர் மூலம்தான் இது எல்லாமே வரணும். அதுக்கு ஏராளம் வழிகள் இருக்குது, வழிமுறை இருக்குது, வராங்க எல்லாம். டைம் தான் இல்லை. சரி, இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த அப்போஸ்தலரை தெரிந்தெடுத்து அப்போஸ்தலரை தேவன் தந்தார் என்று சொல்லுகிறார். நாம் அறிய வேண்டியது இயேசு கிறிஸ்துவை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புத்தகத்தில் அவரை எப்படி அறியணும்? இயேசு கிறிஸ்துவை மனுஷனாக தான் அறிய வேண்டியிருக்கு. பிறப்பு முதல் இறப்பு வரையில் அவர் மனுஷனே தான். மரியோடைய மகனாக பிறக்கிறார், சுவிசேஷம் அறிவிக்கிறார் இல்லையா? அப்புறம் ஞானஸ்நானம் எடுக்கிறாரு, சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. நாம் என்னை ஜெபிக்கணும்னா ஜெபத்தை முதல்ல அவர் கற்றுத்தராரு. நாம் என்னைக்கு உபவாசிக்கிறோன்னா நமக்கு உபவாசம் கற்றுத்தராரு, அவர் தான் கற்றுத்தராரு. இன்னைக்கு அற்புதம், ஒரு ஊழியக்காரர் இவர் ஒரு அற்புதம் செய்கிறாருன்னா அற்புதத்துக்கு காட்டித்தராரு, அவர் தான் காட்டித்தராரு. சரியா? இன்னைக்கு பிசாசு துரத்துறோன்னா அதை காட்டித்தராரு, அவர் தான் நமக்கு குருவாக காட்டித்தராரு. சரியா தவறா? சகலத்துக்குமே அவர் குரு. வேதம் அப்படி தான் சொல்லுது. அப்புறம் ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் அல்லது தேவனுக்குள் தேவனை விசுவாசித்து அவருடைய கற்பனைகளின்படி நடந்து அவன் சாவானானால் அல்லது மரிப்பானானால் அவனுக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை குறித்து மரித்தோர்ந்து எழுந்து பரலோகராஜ்யம் சென்று வழிகாட்டுவதிலும் அவர் நமக்கு குரு. ஆக எல்லாவற்றிலும் அவர் மனிதனாக நமக்கு குருவாக வழிகாட்டியாக இருக்கிறார். ஆனால் இவர்தான் தேவன் என்றது எப்படி தெரியும்? அவர் சொல்லுகிறார், சத்தியவன் வந்து உங்களை சகல சத்தியத்திலும் நடத்துவார், அவர் சத்தியத்தை அறிவிப்பார் என்று யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அதன்படி சத்தியாவின் வந்துதான் சொல்ல ஆரம்பிக்கிறார். எப்படி என்ன சத்தியம் சொல்லுகிறார்? இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார்கள். சரியா? இயேசு கிறிஸ்து என்று அல்ல, இயேசுவே கிறிஸ்து என்று. வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வாசிங்க. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். இப்போ யோவானும் பேதுருவும் போய் இயேசு கிறிஸ்து என்று அல்ல, இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்போஸ்தலர் 17:3 அதை சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 18:5 படியுங்கள். அப்போஸ்தலர் 18:5. அடுத்து அப்போஸ்தலர் 18. மக்கெதோனியாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசு கிறிஸ்து என்று இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினார். போதும். 28ஆம் வசனம் படிங்க. அந்த அப்போல்லோ கூட என்ன சொல்றாரு பாருங்க. அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதருடனே பலவந்தமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியினால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாய் இருந்தான். இப்போ இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்துகிறார்கள். இந்த கிறிஸ்து யாரு? இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வருகிறார். அப்படித்தானே? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லுகிறது. மேகங்கள் வழியாக அந்த செங்கடல் வழியாக வந்தீர்கள், மேகங்களுக்குள்ளாக ஞானஸ்நானப்பட்டு வருகிறீர்கள், அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையை தண்ணீரை குடித்தீர்கள், அந்த கண்மலை கிறிஸ்து என்று வாசிக்க. அப்படியானால் அந்த ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தது யார்? கிறிஸ்து. இந்த கிறிஸ்து நீங்கள் யார் என்று பார்த்தால் அந்த கண்மலை கிறிஸ்து என்று வாசிக்கிறோம் இல்லையா? அந்த கண்மலை யாருன்னு பார்த்தா யாத்திரா புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். யாத்திரா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படியுங்கள் பார்க்கலாம். யாத்திரா புஸ்தகம் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இப்ப கர்த்தர் நாம அங்க என்ன பார்க்கிறோம்? அந்த கண்மலை கிறிஸ்து என்று வாசிக்கிறோம் இல்லையா? 1 கொரிந்தியர் 10:4 என்ன படிக்கிறோம்? அந்த கண்மலை கிறிஸ்துவே. இங்க இந்த கண்மலை நிற்கிறது யாரு? கர்த்தர். அப்படித்தானே? அப்படின்னா அந்த கிறிஸ்து யாரு? இங்க கர்த்தர். சந்தேகம் கிடையாது. இருக்குதா? சந்தேகம் இல்லையே. அடுத்த வசனம் சொல்லுகிறது,
இவர்கள் இந்த ஜனங்களுக்கு அவரை கர்த்தரை பரீட்சை பார்த்ததனால் அந்த இடத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டார் என்று 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சரியா? சரிதானா? மாசா என்றும் மேரிபா என்றும் இஸ்ரவேல் புத்திரர் வாதாடின நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்த நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்னும் மேரிபா என்னும் பெயரிட்டான். இனி உபாகமம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். அந்த கிறிஸ்து யார் என்பதை பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்படியானால் நம்மை படைத்த, நம்மை ரட்சித்த, நம்மை காக்கிற, நமக்கு ஆலோசனை தருகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அல்லது நம்முடைய பிதா என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. 6:16 நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பீர்களா? அப்படியானால் இப்போ கிறிஸ்து யாரு? தேவனாகிய கர்த்தர். சரியா? கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் தானா?